ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? சின்ன குழந்தைகள வச்சிருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடாது. நான் ஏதாவது ஒரு இன்கம் வந்து என்னால முடிஞ்ச மாரி ஒரு இன்கம்ம நான் ஏர்ன் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்பல்லாம் வந்து 2, 3 வயசு குழந்தை வச்சிருக்கவங்க கூட நெறைய திங்க் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மணி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி ரெஸ்பெக்ட் இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்னதான் வந்து நம்ம 3, 4 டிகிரி வாங்கியிருந்தாலுமே, ஒரு வீட்ல அப்படிங்கும்போது நமக்கான மரியாதை வந்து எப்படி இருக்குன்னா, "உனக்கெல்லாம் எதையும் அத பத்தி தெரியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க முடுக்கப்படுற விஷயங்கள் இருந்து நெறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அத பத்தி தான் பேச போறோம். எதனால நம்மளுக்கு வந்து அந்த மாரியான ஒரு தாட்ஸ் வருது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாத்துக்குமே இது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. என்னோட மனசுல என்ன தோணுதோ அத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நம்ம வீட்டு கிச்சன்ல பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் நெறைய வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? அந்த வேலை யாரோ ஒருத்தனால சைலன்ட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அத நம்ம நார்மல் நெனச்சு விட்டுர்றோம். ஆனா ஒரு நாள் அந்த வேலை நம்ம பார்த்தா தான் தெரியும். அது எவ்ளோ அ எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது நம்மளுக்கு லேட்டரா தான் புரியும். நான் இப்போ யார பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப் பத்தியும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்களுக்கு கிடைக்கப்படுற சில மரியாதைகள வச்சு அவங்களும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலைக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாரி தான். ஆஃபீஸ்ல ஒரு 8 ஹவர்ஸ் வேலை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி கிடைக்கும். ஆனா கிச்சன்ல 12 ஹவர்ஸ் வேலை பண்ணனாலும், அது ஒர்க்குன்னு கூட பல பேர்த்துக்கு சில நேரங்கள்ல கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. "நீ என்ன சும்மா தானே இருக்க" அப்படிங்கிற மாரி நம்ம நெறைய பேச்செல்லாம் வாங்குவோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரெகக்னேஷன்ஸே நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில டீலருந்து, பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னரு, வெஷல் கிளீனிங்கு, அதுக்கப்புறம் வீட்ட கூட்டுறது, கழுவுறது, தொடைக்கிறது இந்த மாரி நெறைய வேலைகள அடுக்கிக்கிட்டே போலாம். இதுக்கெல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எனர்ஜி வேணும். இதையும் தாண்டி ஆஃபீஸ் வேலைக்கு போறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இந்த எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேலைக்கு போறவங்களும். இது வந்து ஒரு கன்டினியூஸ் ஜாப் மாரி தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் செய்யறது ஓகே. இது நம்மளோட கடமைன்னு செய்யறோமோ, இல்ல ஓகே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலும் கூட, இது ஏன் நம்மளுக்கு வந்து அவ்ளோ ஒரு விரக்தியா ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. நம்ம செய்யற ஒரு வேலைக்கு. ஒரு நாள் நல்லா சமைச்சாலுமே, அ நெறைய வீடுகள்ல வந்து யாருமே வந்து இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. ஐ மீன் நம்மளா கேட்கணும். ஓகே கேட்கலாமே அப்படின்னு சொன்னா கூட, அது ஒரு வார்த்தை பட்டும் படாம, ம், ம் நல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த மாரி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி அந்த ஆன்சர்ஸ் வந்து வராது. ஆனா கொஞ்சம் உப்பு அதிகமா போயிட்டாலோ, இல்ல காரமா போயிட்டாலோ, ரெகுலரா சாப்பிடுற டேஸ்ட்லேருந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட, "என்ன இன்னைக்கு இப்படி இருக்கு? உப்பு அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வாய் உள்ள போச்சோ இல்லையோ, அந்த ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அப்ரிசியேஷன்ஸ் கிடையாது. நெறைய வேலை செய்றோம். நம்மளுக்கு வந்து ஒரு பெயினே இருந்தாலும் கூட, "நாங்க இன்னும் வேலையே செய்யலையா? நீயாவது வீட்ல இருக்கிற, நாங்கலாம் வெளிய போய் நின்னுட்டு வேலை பார்த்துட்டு வர்றோம்." அப்படிங்கிற ஒரு ஒரு ஆன்சர் தான் வரும். இதனால உனக்கு ஒரு பெரிய வலின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்ற? நாங்க போய் யாருகிட்ட சொல்றது? அப்படின்னுலாம் நான் நெறைய ஆன்சர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கிறேன். என்னோட லைஃப்ல இருந்த என் கூட இருக்கிறவங்களோட சில லைஃப்ல அவங்களோட ரியல் ஸ்டோரிய நான் கண்ணால பார்த்திருந்திருக்கிறேன். ஓகேங்களா? சரி இந்த மாரி விஷயம்லாம் வரும்போது, ஒரு அப்ரிசியேஷன் இல்ல அப்படிங்கும்போது, என்னதான் ஒரு வேலை செஞ்சாலுமே, அதுல நம்மளுக்கு வந்து என்ன ஒரு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கிறங்கிற ஒரு சலிப்பு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன்ல ஒரு ரொட்டீன் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகும். நெறைய பெண்கள் வந்து குக் பண்றது ரொம்ப பேஷன் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டே இருந்தாலும் கூட, அது டெய்லி வந்து ஒரு ரொட்டீனாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அந்த முழு நாளும் அங்கேயே இருக்க வேண்டியதா இருக்குது. இது பெரிய ஒரு தவறு கிடையாது. நம்ம வந்து அவிங்க வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணி குடுக்குறாங்க. நம்ம வீட்ல இருந்து வீட்ட பார்த்துக்கிறோம், குழந்தைகள பார்த்துக்கிறோம் அப்படின்னு கூட இருந்தாலுமே, அந்த வேலைக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தா மட்டும் தாங்க அந்த வேலை வந்து செய்யறதுக்கு இன்னும் இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லம்போது, நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது, நாளைக்கு இத விட பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுனாலும் கூட அது நம்மளோட மனசுக்கு அது டயர்டாவே தெரியாது. ஏன்னா, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். ஐ மீன் அவங்கள நம்ம
நம்மளோட சாப்பாடு விரும்புறாங்க, அதனால அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா கொடுக்கணும்னு நம்ம மைண்ட் வந்து அதுக்கான வேலையை தான் பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம என்னதான் விழுந்து விழுந்து நம்ம கிச்சன்ல வேலை பார்த்து நம்ம குழந்தைகளை நல்லா கவனிச்சு வீட்டையே நீட்டா வச்சிருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா மைண்ட் செட் தோணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன திங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் இருந்தா போதும். ரெஸ்பெக்ட்னா என்ன சொல்ல வரீங்க? எந்த மாதிரி ரெஸ்பெக்ட்? எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளுக்கு என்ன ராஜ மரியாதை பண்ணணுமா அப்படின்னுலாம் நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. வீட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க ரெஸ்பெக்ட்டுக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். சாப்பிட்டா அந்த பிளேட்டை கொண்டு போய் சிங்க்ல எடுத்துட்டு போய் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது, நீ டயர்டா இருக்கியா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கறதாகட்டும், இல்லை நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோவேன் அப்படின்னு சொல்றதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பான வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலையை வேல்யூ பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அப்போ நம்மளுக்கு புரியும், ஓகே நம்மளை நோட் பண்றாங்க, நம்ம டயர்டா இருக்கிறான்னு ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்மளோட வேலையை பத்தி புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலே வந்து ஏதாவது ஒரு வழியில இருந்தாலும் கூட நம்மளை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே அவங்க நம்மளுக்காக ஏர்ன் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்களுக்கு பண்றதெல்லாம் தப்பே கிடையாதுன்னு மனசு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்துடும். மனசும் ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற வழியுமே ரியலா வந்து ரிகவர் ஆகி வந்துடும். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுல நடக்காதப்ப பாத்தீங்க அப்படின்னா நாமளும் ஏர்ன் பண்ணணும். நம்மளுக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்லி தானே இவ்வளோ கீழ்த்தரமா நம்மளை நடத்துறாங்க. எது செஞ்சாலும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றதாகட்டும், இல்லை மற்றவங்க கூட கம்பேர் பண்றதாகட்டும், வேறு பக்கத்து வீட்டுல எல்லாம் இவங்க நல்லா வண்டி ஓட்டுறாங்க, அவங்க நல்லா கார் ஓட்டுறாங்க, உனக்கு எதுவுமே தெரியறது இல்லை, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதாகட்டும். என்ன விஷயம் செஞ்சாலும் சரி அதை அப்ரிஷியேட் பண்ணாம இல்லாத ஒரு விஷயங்களுக்காக நீ அதை செய்யல, நீ இதை செய்யல, நீ வந்து நல்லா படிக்கல, உனக்கு இது கூட செய்ய தெரியல, இந்த செட்டிங்ஸ் கூட உனக்கு வைக்க தெரியல, இந்த டிக்கெட் கூட உனக்கு புக் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு இது பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கே அது ஃபீல் ஆயிரும், ஓகே நம்மளுக்கு எதுவும் தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கே வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன படிச்சோமோ அதையும் தாண்டி ரொம்ப ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு நம்ம எவ்வளோ கீழ்த்தரமா நம்மளால கீழ்த்தரம் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை வேணும், நம்மளையும் 4 பேர் மதிக்கணும் அப்படின்னு ஒரு மரியாதைக்காக மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து நம்மளுக்குன்னு ஒரு வேலை வேணும், ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கையில 4 பணம் இருக்கும்போது அது தர கான்ஃபிடென்ட் வந்து வேற யாருமே தர முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அது உண்மையும் கூட தான். என்னதான் ஹஸ்பண்ட் கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும் கூட நம்ம கையில 4 காசு இருந்து நம்ம குழந்தைக்கு 10 ரூபாய் பிஸ்கெட் வந்து நம்ம கையில இருந்து எடுத்து வாங்கி தர அந்த அனுபவம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதையும் தாண்டி பெண்களா இருக்கோம், நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா வீட்டுல 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க, எங்க வீட்டுல பையனே இல்லைங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர். அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண போறோம், இந்த சப்போர்ட் எல்லாம் இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, அவங்க சம்பாதியத்துல இருந்து நம்ம கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது கேள்வி கேட்பாங்களா, கேட்காட்டியுமே நம்மளுக்கு தோணக்கூடிய விஷயம் கேள்வி கேட்பாங்களா, அப்ப நம்ம சம்பாரிச்சு கொடுத்தா அதைனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமே, எனக்கு வர்ற பேக்கெட் மணியில எங்க அப்பா அம்மாக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தை வரைக்கும் தான் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே மறந்து நம்மளையும் மறந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த புரிதல் எப்போ வர ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப இருந்தே ஒரு பயம் வந்துடும் நம்மளுக்கு, ஃபியூச்சர் பத்தியோ நம்ம அப்பா அம்மா பத்தியோ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பத்தியோ இந்த மாதிரி எல்லாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரிலேட் ஆன மாதிரி தான் இருக்கும். வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேலை. நீங்க ஏதாவது ஒன்று படிச்சிருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிங்க. ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும், சலான் எழுதுறது, எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து அப்டேட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மனாலையும் நம்ம இது மட்டும் செய்ய மாட்டோம், எனக்கு சமைக்கவும் தெரியும் சம்பாதிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை. அதனால் நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட ஃபியூச்சருக்காக விட்டுறாதீங்க. நம்மளோட ஃபியூச்சர் தான் காலியாகுது. எல்லாருமே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதில் நீங்களும் உங்களை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்லையும் பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணலாங்க. தேங்க்யூ.